எல்லாரும் அவரை சாகுறதுக்கு விருப்பப்படுறாருன்னு சொன்னாங்க. ஆனா அவரோட துணிச்சலுக்கு உண்மையான காரணம் அவரோட லட்சியங்கிறது பயத்தால் கட்டுப்படுத்த முடியாததா இருந்தது. ஏர்டன் செனா ஒரு சாதாரண டிரைவர் மட்டும் இல்ல, அவர் ரேசிங்காகவே பிறந்தவர். 1960 பிரேசில்ல பிறந்தவர் தன்னோட ஈடு கொடுக்க முடியாத ரேசிங் ஸ்கில்ஸ்னால ஃபார்முலா 1 ரேசிங்ல உச்சத்துக்கு போனாரு. ரேசிங்ல மழை பெய்யும் போது பொதுவாக எல்லாம் ஸ்லோ பண்ணுவாங்க, ஆனா அந்த மழை கூட அவருடைய வேகத்தை தடுக்க முடியாது. அந்த துணிச்சல் தான் அவரை ஃபார்முலா 1 ரேசிங்கோட பெஸ்ட் டிரைவர்ஸ்ல ஒருத்தராகவும் தொடர்ந்து 3 தடவை வேர்ல்டு சாம்பியனாகவும் மாத்துச்சு. செனாவை பொறுத்த வரைக்கும் ரேசிங்கிறது ஒரு ஸ்பீடு மட்டும் இல்ல, அது அவருடைய ஆத்மார்த்தமான காதல். ஒரு டிரைவருக்கும் காருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனையும் தாண்டினது. ஆனா அதே காதல் அவருக்கு ஆபத்தாகவும் ஆச்சு. 1994 சான் மரியானோ கிராண்ட் பிரிக்ஸ்ல அந்த சோகமான சம்பவங்கள் நடந்தது. கட்டுப்படுத்த முடியாத வேகத்தினால தன்னோட 34 வயசுல தான் அதிகமாக நேசிச்சு அந்த ரேஸ் ட்ராக்ல இறந்தாரு. 2013 ரிலீஸான அயன்மேன் 3 படத்துல கூட ஏர்டன் செனாவை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. டோனி இறந்துட்டாருன்னு நினைச்சு அவரோட ஹெல்மெட் எடுத்து பெப்பர் அலற இந்த சீனுங்கிறது ஒரு படத்துடைய ஸ்கிரீன் டைமா தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இது ஒரு சினிமாட்டிக் சீன் மட்டும் இல்ல, ஏர்டன் செனாவோட நினைவாதான் இந்த சீன் வைக்கப்பட்டிருக்குன்னு படத்தோட ஸ்கிரீன் ரைட்டர் ட்ரூ பியர்ஸே சொல்லியிருக்காரு. ஏர்டனோட ஃபியூனரல் அவரோட தங்கச்சி விவியன் செனா அவருடைய ஹெல்மெட்டை கட்டி பிடிச்சி அழுததை வச்சுதான் இந்த சீனை ரிக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மையான சாம்பியனை நினைவுபடுத்துறதுக்காக தன்னுடைய கற்பனையான கதையில சினிமாவையும் ரியாலிட்டியும் கைகோர்க்க வச்சிருக்காங்க அயன்மேன் டீம். ஆனா ஏர்டன் செனா முழுசா இந்த உலகத்தை விட்டு போல. F1 ரேஸோடைய வரலாறுல அவர் கார் மாதிரி அவர் பேரும் இன்னைக்கு வேகம் குறையாம இருக்கும்.